இப்போது நம்ம சிங்கப்பூரில் உட்லண்ட்ஸ் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு, அதிலையும் குறிப்பாக புதுவை மக்களுக்கு, காரைக்கால் மக்களுக்கு சிங்கப்பூரை பற்றிய முன்னுரை விளக்க உரை தேவையில்லை. 1960களில் காரைக்கால்லேருந்தும் புதுவை பகுதியிலிருந்தும் சிங்கப்பூருக்கு வியாபாரம் நிமித்தமாகவும் சென்றவர்கள், நிரந்தரமாக தங்கியவர்கள் என்று உண்டு. தேர்தல் உரைகளில் கூட புதுவை அரசியல் தலைவர்கள் சொல்வதுண்டு, புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம். மாற்றுறாங்களோ இல்லையோ அதை பற்றி நம்ம பேச வேண்டியில்லை. இப்போது சிங்கப்பூரை பற்றியும் அதன் நிர்மாண தலைவர் லீ குவான் யூவை பற்றியும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அவைகளையெல்லாம் நீங்கள் பாருங்கள். நாம் பார்க்க போகிறது சில சிறிய இடங்கள். இந்த தலைமுறையில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக மக்களின் கவனத்தை கவர்ந்த ஒரு நாடு தான் சிங்கப்பூர். அதிசயம், ஆச்சரியம் என்னன்னா, அது ஒரு நகரம். மும்பைன்னு சொல்கிறோமில்ல, கல்கட்டான்னு சொல்கிறோமில்ல, அது மாதிரி. ஒரு தகவலின்படி 728 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் உள்ளது இந்த நகரம். மேப்பை பார்க்கும்போது ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு தான் தோணுது. புதுவை யூனியன் பிரதேசத்தை விட சற்று தான் பெரியது. புதுவை 479 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு சிறிய மீன்பிடி துறைமுகமாக, ஒரு பெரிய ஸ்லம் ஏரியா என்று நினைக்கும்படியாக இருந்த ஒரு நகரமானது மலேசியா தீபகற்பத்தின் முடிவில் இருக்குது. இன்று உலகத்தின் கவனத்தை ஈர்த்த ஒரு அற்புத சிட்டி ஸ்டேட். நகரம் நாடான கதை, அது ஒரு சரித்திர பாடம். இப்போது நாம் இந்த பகுதியில் உள்ள ஒரு கல்விக்கூடத்தை பார்ப்போம். ரிப்பப்ளிக் பாலிடெக்னிக் சுற்றி பார்க்கலாம். இப்போது நம்ம ரிப்பப்ளிக் பாலிடெக்னிக் கேம்பஸ்குள்ளார போவோம். என்ட்ரன்ஸ்னு ஒன்றும் இல்லை, பரவலான ஒரு கேம்பஸ். அதை பார்த்த உடனேயே நம்முடைய கண்களுக்கு புலப்படுவது மரங்கள். இப்போ நம்ம அந்த கேம்பஸுக்குள்ளார போவோம். ஒரு வேன் எதிர்ப்படுது. இந்த சிங்கப்பூரில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமானது என்னன்னா, இந்த கார்கள். இந்த நாட்டில் கார் வாங்கிறது, சொந்தமாக கார் உபயோகப்படுத்துவது என்பது மிக கடினம். கார் வாங்கிறது இந்த அரசாங்கம் என்கரேஜ் பண்ணுறதில்லை. ஒரு ரீசன், சிறிய ஒரு நகரம், நாடானது, டிராஃபிக் கன்ஜெஷன் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது பொல்யூஷன். அதனால் இவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துக்கும், எந்த இடத்துக்கு போகிறதுக்கும் பேருந்து வசதி இருக்குது. ஆனால் இந்த கேம்பஸை பாருங்கள், கார்களுக்காகவே ஒரு தனி இடத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த சாலையை பாருங்கள், ஹம்ப் நம்ம சொல்கிறோமா இல்லையா, ஸ்பீட் பிரேக்கர், அது முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க. எந்த ஒரு கட்டடமாக இருந்தாலும் அதுக்கு முக்கியமாக கார் பார்க். நிறைய கார்கள் இருக்கும்போது அது தனி அழகு நகரத்துக்கு கொடுக்கும். அவைகள் சரியான முறையிலே நிறுத்தப்பட்டிருந்தால். அதனால் கார்கள் நிறுத்தி வைத்திருப்பதே ஒரு தனி அழகுதான். இந்த கேம்பஸ்லேயும் கார்களுக்காகவே தனி இடம் கொடுத்துருக்குறாங்க கட்டடத்துக்கு முன்னாடி. இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அழகு, டிசைன். மாடிப்படி பாருங்க, அதுவே ஒரு தனி டிசைன் தான். எப்படி வேணாலும் இருக்கலாம் மாடிப்படிகள், ஆனால் அதை ஒரு அழகாக அமைப்பது இருக்கு இல்லையா, அது ஒரு தனித்திறமை தான். அது மட்டுமல்ல, இந்த இடமே பாருங்க மரங்களால் சூழப்பட்டு இருக்கிறது. இந்த கார் பார்க்குக்காக உள்ள ஒரு பலகை, எங்கெங்க யார் யார் நிப்பாட்டணும்னு. அந்த கேம்பஸுடைய இந்த பகுதியில்
விசாலமான ஒரு கார் பார்க்கிங் சார்ஜஸும் இருக்குது. இந்த ஒரு கட்டடத்துக்கும் இன்னொரு கட்டடத்துக்கும் போவதற்கான ஒரு ஓவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வலது பக்கமோ இடது பக்கமோ உள்ள இடம். முதல்ல நம்ம இந்த வலது பக்கம் போய் பார்ப்போம். ஓவர் பிரிட்ஜ், மேம்பாலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு தனி அழகாக கொடுக்குது. இந்த கார்கள் மிகவும் மெதுவாகத்தான் வரணும். ஏன்னா அது ஒரு கேம்பஸ். எந்த நேரத்தில் யார் இடத்த கிராஸ் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. இந்த நடைபாதையில் ஒருத்தர் ஜாகிங் போகிறாரு. மேலை நாடுகளில் நான் முக்கியமாக பார்த்தது என்னன்னு சொன்னால், உடல் ஆரோக்கியம், அதை பேணுவது. வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் எல்லாமே உண்டு. அட்வென்ச்சர் லேர்னிங் சென்டர் அப்படின்னு இருக்குது. இதை கூட பாருங்க, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல், ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது மலை ஏறுவதற்கான ஒரு ட்ரைனிங். இதில் ரோப்ஸ் மூலியமா மலை ஏறுவதற்கான ஒரு ட்ரைனிங். இது அட்வென்ச்சர் ஸ்போர்ட் என்று சொல்வார்கள். இந்த பகுதிக்கு செல்வதற்கான அந்த பாதையை பாருங்க. வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரு நடைபாதை இருக்குது. காரும் போகலாம். ஆனால் அந்த கார் போவதற்கான இடம் நம்முடைய ஹைவே டோல்கேட் மாதிரி இருக்குது. அதனால் எங்கே நம்ம பின்னாடி கார் வந்துடுமோ மோதிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் அனாசாயமாக நடக்கலாம். இடது பக்கம் இருக்கக்கூடிய நடைபாதை, அதுக்கு ஷேடு. வலது பக்கம் இருக்கக்கூடிய நடைபாதை கொஞ்சம் வித்தியாசம். சிறிய மரங்கள், செடி கொடிகளை வைக்கப்பட்டிருக்குது. இந்த கேம்பஸில் குரங்குகள் இருக்கும் போல் இருக்கு. அதன் நடமாட்டம் இருக்குமோ என்னமோ. அவைகளிடத்திலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி எடுத்துக்கலாம். நம்மகிட்டேருந்து குரங்குகளை காப்பாற்றுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு கூட வச்சுக்கலாம். அதனால் அந்த மங்கி மெனேஸ், குரங்குகளால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, வராமல் இருப்பது என்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த சிறிய நடைபாதையில் நடக்கிறதே சனி மகிழ்ச்சி தான். இந்த பக்கமும் சரி, வலது பக்கமும் சரி, இடது பக்கமும் சரி, அந்த சிறிய கொடிகள் தனி அழகு. புல்தரை கட்டடம். அந்த கட்டடத்தின் மேலே ஏதோ ரிப்பேர் ஒர்க் நடக்குது. இந்த கட்டடத்திற்கு உள்ளார போகிறதுக்கான பாதை ரெண்டு பக்கமும் காலி இடம் இருக்குது. பின்னால் அங்கே மரங்கள் வளர்ப்பதற்காக இருக்கலாம், அல்லது பார்க்கிங் பிளேஸாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த காரணத்தினாலேயே இருக்கலாம். அதனால் கட்டடத்தை கட்டும் பொழுது பிறகு இது எப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி இவங்க கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது. சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பகுதி. இதன் பின்னாடி பாருங்க, ஒரு அழகிய தோட்டம். இந்த கேம்பஸுக்கு பின்னால் ஒரு அழகான அற்புதமான ஒரு தோட்டம் என்றே சொல்லலாம். நான் இதை சுற்றி பார்க்க இருந்தபோது இது திடீர்னு கண்ணப்பட்டது. ஒரு கேம்பஸுக்குள்ளார ஒரு பார்க், ஒரு கார்டன், வெரி ஃபைன் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த மாணவ மாணவிகள் படிக்கும்போது இங்கே கூட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், அல்லது கன்சல்டேஷன், அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கும்பொழுது ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் ஒரு மாந்தோப்பு இருந்தது. நாங்கள் 2-3 மாணவர்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் பாடத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது என்னுடைய நினைவுக்கு வந்தது. இங்கே இதே மாதிரி சறுக்கு மரம்னு சொல்கிறதா, இந்த குழந்தைகளுக்கு
ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இடம். இதை மாதிரி நான் அயல் நாடுகளில் ஒரு சில இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். இதனுடைய நிர்மாண தலைவர் லீ குவான் யூ அயல் நாடுகள் இருக்கும்பொழுது ஒவ்வொரு இடத்தையும் மிகவும் உன்னிப்பாக கவனித்து பார்த்துருக்கிறார். அங்கே இருந்த சில நல்ல விஷயங்களை, நல்ல அமைப்புகளை இவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இதை மாதிரி சில இடங்களை நான் பார்த்துருக்கேன். சுவிட்சர்லாந்து, லேப்லாண்ட் போன்ற இடங்களில். அதை மாதிரி அதை பார்த்து தான் அமைச்சார் அப்படின்னு சொல்ல வரல. அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு இடத்துக்கு அவர் போகும்பொழுது அங்கே உள்ள சில நல்ல அம்சங்கள் அதை பார்த்துருக்கிறாரு. சிங்கப்பூர் நகரத்தை பார்க்கும்போது நமக்கு உடனே கண்ணில் படுறது கிரீனரி. சிங்கப்பூர் நகரத்தில் மரங்கள் செடி கொடிகள் இருக்குதா, அல்லது மரங்கள் செடி கொடிகளுக்கு இடையிலே இந்த நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தோணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிப்பப்ளிக் பாலிடெக்னிக், அதனுடைய ஆரம்பத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த கட்டடத்தின் மேலேயும் கொடிகள் படர்ந்துருக்கும். இப்போது இந்த தோட்டத்தை பார்க்குறோம் இல்லையா, இது கேம்பஸனுடைய ஒரு பகுதி. எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த கட்டடமாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த கிரீனரி, மரங்களுக்கு, அழகிய செடி கொடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நகரத்தை நிர்மாணிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நகரத்தினுடைய 47% இந்த பசுமை செடிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு நகரம் என்று சொல்லும் பொழுது அது மக்கள் நடமாடுவதற்கு, மக்கள் குடியிருப்பதற்கு, கட்டடங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி மரம் செடி கொடிகளுக்கும் அது ரொம்ப முக்கியம். இது தட்பவெப்பநிலையை நமக்கு சாதகமாக அமைக்கிறது. லீ குவான் யூ ஒரு சமயத்தில் சொன்னதை நான் படிச்சிருக்கிறேன். இந்த நகரத்தை ஐ வில் மேக் இட் எ கிரீன் சிட்டி அப்படின்னு சொன்னதாக. அதனால் சிங்கப்பூரை கிரீன் அண்ட் கிளீன் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் கல்ச்சுரல் சென்டர். இந்த கேம்பஸ் ஆனது மெயின் ரோடு அதை ஒட்டி இருக்குது. ஆனால் எந்த விதத்துலையும் அதனால் பாதிப்பு இல்லாமல் அமைஞ்சிருக்குது. இந்த கேம்பஸுக்குன்னு ஒரு சைட் வாக் பாத். இந்த கல்விக்கூடத்தில் என்னென்ன கோர்சஸ், என்னென்ன படிப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியான தகவல் பலகை என்று சொல்லலாம். இதன் தலைவர் அப்பொழுதே ஒரு யோசிச்சிட்டார். இது ஒரு சிறிய நகரம், சிறிய நாடு. நேச்சுரல் ரிசோர்சஸ் என்பது நமக்கு கம்மி தான். அதனால் மனித வளம் என்பதன் மூலமாகத்தான் ஒரு நாட்டை சீர்படுத்த வேண்டும், வளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அப்பவே அவர் கொண்டிருந்தார். அதனால தான் இன்னைக்கு கூட எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது என்ன சொல்றோம்னா, ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்றோம். ஒரு நாட்டுக்கு இயற்கை வளம் என்பது முக்கியம், இல்லைன்னாலும் மனித வளம் என்பது அந்த நாட்டை உயர்த்தும். இது பஸ் ஸ்டாப், இடது பக்கம் பஸ்ஸஸ், வலது பக்கம் இந்த கட்டடம். சாலையை கடப்பதற்கு ஒரு மேம்பாலம், ஓவர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வெளியில் டாக்ஸியில் வரும்போதோ, காரில் வரும்போதோ, பஸ்ஸில் வரும்போதோ, நடந்து வரும்போதோ இந்த கட்டடத்தினுடைய அந்த ஒரு அமைப்பு நமக்கு நல்லா தெரியும். இது ஒரு கேன்டீன். எல்லா விதமான உணவு வகைகளும் இங்கே கிடைக்கும் போல் இருக்கு. நம்ம ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நிறைய ஸ்டால்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி இருக்குது. யாருமே இங்கே இல்லாத போது ஒரு விடுமுறை நாளில் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் இந்த இடமே ஒரு நல்ல சூழ்நிலையில் அமைக்கப்பட்டிருக்குது. பக்கத்தில் ஒரு நீர்நிலை அப்படின்னு சொல்லலாம், ஒரு அழகாக கொடுக்குது. இங்கே உட்காந்து அந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் உணவருந்தும்போது அதுக்கும் பக்கத்தில் இதை மாதிரி ஒரு நீர்நிலை இருப்பது ஒரு மனதுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி தான். சிறிது தூரத்தில்
ஒரு பாத், அங்கேயும் சில டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் வச்சிருக்கிறாங்க. இது இன்னொரு உணவகம். நான் கேட்டேன் இது என்னன்னு. அது பத்தலை, இன்னொன்று தேவை அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று கட்டியிருக்கிறதா சொன்னார் ஒருத்தர். இதற்கும் பக்கத்தில் ஒரு அழகான புல்வெளி, சிறு மரங்கள், ஒரு அழகான சூழ்நிலை. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ஸ் சில இது பார்ப்போம். ஆனால் வகுப்பறையில் உட்காந்து பாடம் கேட்கறதுங்கிறது அந்த இளமை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் பிற்காலத்தில். நம்ம கோத்தாரி கமிஷன், இந்தியன் கோத்தாரி கமிஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, த டெஸ்டினி ஆஃப் எ நேஷன் இஸ் பீயிங் ஷேப்ட் இன் ஹர் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அற்புதமாக கட்டப்பட்ட கிளாஸ் ரூம்ஸ்.